எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன இந்த பல்லு, செஸ்ட், பாடி, சென்டர் அந்த 4 இடத்துலதான் நமக்கு என்ன வரும்? ப்ளீட்ஸ் மடிப்பு வரும். சோ எங்கெல்லாம் ப்ளீட்ஸ் மடிப்பு வருதோ அங்கெல்லாம் நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் தேவை. இப்ப நான் என்னோட மெஷர்மெண்ட் சொல்றேன், எழுதிக்கோங்க, ரெஃபரன்ஸ்க்கு எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட டேப் இருக்குன்னா நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு நீங்களே அளந்து பார்த்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் கொடுக்குற இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு இதுதான் காமனா. உங்களுக்கு தான் இவங்களுக்குலாம் கிடையாது. யார் உங்க முன்னாடி நின்று சாரி பண்ண சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இப்படிதான் அளவெடுக்கலாம். ஓகே, மெஷர்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். பல்லு பல்லு கிளீட்டிங்க்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஷோல்டர் டு அண்டர் த நீஸ். அண்டர் த நீஸ் அப்படின்னா முழங்காலுக்கு கீழே. மோஸ்ட்லி நீஸ் அண்டர் த நீஸ், முழங்காலுக்கு கீழே இந்த அளவுக்கு நீங்க வச்சா போதும். இப்போ எப்படி அளவு எடுக்கணும்னு சொல்றேன். அதை நான் எங்க பின்னு போவோம், அந்த இடத்துல இருந்து அண்டர் த நீஸ். சோ எனக்கு 42, என்னோட சைஸ் 42. பல்லு பிளீட்டுக்கு 42ன்னு எழுதிக்கோங்க எனக்கு. ஓகே, இந்த சைஸ் நான் மோஸ்ட்லி இப்ப தோராயமான அளவும் சொல்லிடுறேன். சப்போஸ் சில பேர் இன்ச்சஸ் தான். ஓகே, இப்போ மோஸ்ட்லி இந்த பல்லு பிளீட் என்ன மெஷர்மெண்ட் வரும் அப்படின்னா, இப்ப எனக்கு 42 வருதா, என்னை விட ஹைட் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு 44 வரும். இப்ப என்னை விட என் ஷோல்டர் அளவு தான் இருக்காங்கன்னா 40, ரொம்ப ஷார்ட்டா குட்டையா இருக்காங்கன்னா 38. 2 இன்ச் தான் டிஃபரன்ஸ். 38, 40, 42, 44 இவ்வளவுதான் பல்லு பிளீட்டுக்கு அளவே வரும். இதை விட குறையவும் செய்யாது, கூடவும் செய்யாது. நெக்ஸ்ட் செஸ்ட் பிளீட். ஓகே, செஸ்ட் பிளீட்டுங்கிறது நம்ம செஸ்ட்ல இது வரைக்கும் வரதுதான் செஸ்ட் பிளீட்னு சொல்லுவோம். சரியா? செஸ்ட் அதேதான். ஷோல்டர் டு எங்க பின் பண்ணுவோமோ, ஷோல்டர் டு அண்டர் த பிரஸ்ட். இந்த பிரஸ்டுக்கு அடியில நம்ம ஸ்ட்ராப் போடுவோம்ல, நம்மளோட இன்னர் இருக்குல்ல, பிரேசியோட ஸ்ட்ராப், அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கணும். ஷோல்டர் டு அண்டர் த பிரஸ்ட் எனக்கு எவ்வளவு அப்படின்னா 15. மோஸ்ட்லி என்ன அளவு வரும் அப்படின்னா 13, 15, 17 அவ்வளவுதான். ஓகே, இந்த செஸ்ட் பிளீட்ல மட்டும் இன்னொரு மெஷர்மெண்ட் இருக்கு, அதையும் நீங்க கண்டிப்பா எடுக்கணும். எக்ஸ்எல் சைஸ்ல இருந்து இருக்கிறவங்களுக்கு, டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், பிளஸ் சைஸ் இருக்கிறவங்க எல்லாம் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் எனக்கு சாரி கட்டும் போது எனக்கு சைட்ல தெரியக்கூடாது, ஹிப் தெரியக்கூடாது, சைட்ல பிரஸ்ட் தெரியக்கூடாது, ஃபுல்லா நல்லா கவரா இருக்கணும். இதுதான் மெயின் கன்சர்னா இருக்கும் சாரிக்கு. செஸ்ட் பிளீட்டை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, எதுக்காக செஸ்ட் பிளீட்டை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னா, நார்மலா இப்படி வச்சு எடுக்கலாம், தாராளமா இப்படி வச்சு எடுக்கலாம். சரியா? கரெக்டா தான் இருக்கும் அளவு. பட் ஆனா நம்ம அடுத்தவங்களுக்கு எடுக்கும்போது, கஸ்டமர்ஸ்க்கு எடுக்கும்போது சில பேர் கம்ஃபர்டபுளா இருக்காது வச்சு எடுக்கிறது. சரியா? கம்ஃபர்டபுள் இருக்காது. எதுக்காக? சில பேர் கம்ஃபர்டபுளா இருக்காது. சோ அதுக்காக மட்டுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்க எடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஷோல்டர்ல எடுப்பேன் அளவு. சரியா? என்ன பண்ணுவேன்? ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுப்பேன். ஏன் அப்படின்னா, நீங்க இந்த ஷோல்டர் அளவு வரைக்கும் வச்சு இது அப்படியே இங்க செஸ்ட் பிளீட்டுக்கு வச்சாலே நல்லா என்ன ஆயிரும்? ஸ்ப்ரெட் ஆயிரும். ஷோல்டர் அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஷோல்டர் இருக்குல்ல, இதுல இந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த கைக்கும் இந்த மேல டாப்புக்கும் உள்ள ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஷோல்டரோட இந்த எட்ஜ் இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த அளவை நீங்க அப்படியே இங்க முன்னாடி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா செஸ்ட் பிளேட் நல்லா கவர் ஆயிடும். ஓகே, எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 16. ஓகேவா? இந்த 16 இன்ச்சஸ் நீங்க வச்சு செக் கூட பண்ணி பாருங்க, அதே 16 தான் எங்கேயும். பட் ஒரு கம்ஃபர்டபுளுக்காக நான் மேல எடுப்பேன். சரியா? நெக்ஸ்ட் பாடி பிளீட். பல்லு நம்மளோட முதுகுல நடு பகுதி இருக்குல்ல, சென்டர் ஆஃப் த பேக் போன். (30) 30.
சோ நம்ம வைக்கிற இந்த மடிப்பை வந்து இந்த பாடி ப்ளீட் இந்த 30 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நல்லா அயனிங் கொடுத்துட்டா இந்த இடம் எல்லாம் தூக்காம நல்லா பிரஸ் ஆகி நல்லா இருக்கும். சோ அதனால 30 வரைக்கும் அந்த அயனிங்காக தான், அந்த அயனிங் ப்ளீட்ஸ் எடுத்து விட்டு அயன் பண்றதுக்காக தான் இந்த அளவு எடுக்கிறோம். சோ பட் பாடி ப்ளீட் வந்து கம்பல்சரி எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா நான் நோன் தான் சொல்லுவேன். பாடி ப்ளீட் வந்து எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அது பதிலா நான் உங்களுக்கு பண்ணும்போது இன்னொரு மெத்தட் சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன் சென்டர் ப்ளீட். சென்டர் ப்ளீட்ல 2 மெஷர்மெண்ட் இருக்கு. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் எழுதிக்கோங்க. ஷோல்டர் டு எல்லாமே ஷோல்டர் தான் மேம். ஃபர்ஸ்ட் இருந்து பல்லு, செஸ்ட், பாடி, இப்போ சென்டர் ப்ளீட்ல ஒரு பின்னிங். அது வந்து ஷோல்டர் நம்ம எங்க பின் பண்றோமோ அதுல இருந்து நல்லா பாருங்க, முன்னாடி இருக்கு அப்படியே கொண்டு வரேன். இப்படியே கொண்டு வந்து என்னோட ரைட் லெக்கோட ஸ்டார்டிங். ரைட் லெக்னா வலது காலோட ஸ்டார்டிங். இப்ப இதுதான் வலது கால் அப்படின்னா இதோட ஸ்டார்டிங், எண்டு கிடையாது, ஸ்டார்டிங். அது வரைக்கும் நான் டேப்ப வச்சுப்பேன். நல்லா பாருங்க, ஃப்ரண்ட்ல இருந்து அப்படியே பேக்ல இருந்து கொண்டு வந்து சைட்ல கொண்டு வந்து இங்க வச்சுக்கேன். அப்போ சென்டர் ப்ளீட்ல ஃபர்ஸ்ட் பின்னிங் ஷோல்டர் டு ரைட் லெக்கோட ஸ்டார்டிங் எழுதிக்கோங்க. ஷோல்டர் டு ரைட் லெக்கோட ஸ்டார்டிங், வலது காலோட ஸ்டார்டிங். எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 56. செகண்ட் ஒன் ஹிப் மெஷர்மெண்ட். ஹிப் எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 36, 36. இதுல மட்டும் ஒரு கால்குலேஷன் இருக்கு, போடுங்க. 36 வருதா? 36ல பாதி எவ்வளவு? சேட்ல போடுங்க. 36ல பாதி எவ்வளவு? மியூட்ல போட்டுக்கோங்க பிளீஸ். வீடியோ ஆடியோ மியூட்ல போடுங்க, தயவு செஞ்சு போடுங்க. ரெக்கார்டிங் வரும்போது நீங்க தான் மேம் கஷ்டப்படணும். நேமாத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நான் தெரியவே மாட்டேன். அப்புறம் நான் தெரியவே மாட்டேன், அதனாலதான் சொல்றேன். ரெக்கார்டிங் வரப்போ ப்ராப்ளம் ஆகும். சித்ரா மேம் வீடியோ மியூட்ல போட்டுக்கோங்க, வீடியோ மியூட்ல போடுங்க. இப்போ ஓகேவா இருக்கும். நீங்க ரெக்கார்டிங் வரும்போது உங்க நேமே சித்ரா சித்ரா நேம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், என்னோட ஃபேஸ் தெரியவே தெரியாது. பிளீஸ் சித்ரா மேம் மியூட்ல போட்டுக்கோங்க, வீடியோ மியூட்ல போடுங்க. ஓகே மேம். 36ல பாதி எவ்வளோ? தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஆல். 36ல பாதி எவ்வளோ? 18. 18. ஓகே, 36 பிளஸ் 18 எவ்வளோ? ரெண்டே ஆட் பண்ணுங்க. 54. ஓகேவா? இல்ல அப்படின்னா நீங்க டைட்டா 36ல வச்சு நீங்க பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் எல்லாமே ஸ்ட்ரைட்டா நேரா இருக்காது, கிராஸா இருக்கும். அதுக்காக தான் ஒரு லூஸ் வேணும் கண்டிப்பா, அப்பதான் சைட் பிட்ஸ் எல்லாம் வைக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆஃப் வந்து அதிகமா ஆட் பண்ணுவேன். 36 பிளஸ் 18 ஆட் பண்ணா 54 அப்படிங்கிறது வருது. சரி, இது வந்து என்னோட அளவு. எனக்கு என்ன அளவு சொல்லிட்டேன் இப்ப? சென்டர் ப்ளீட்ல 2 அளவு. ஒரு அளவு ஷோல்டர் டு ரைட் லெக்கோட ஸ்டார்டிங் 56, 56. இன்னொரு அளவு என்னது? மெஷர்மெண்ட் 54. இந்த 56க்கும் 54க்கும் ஊடாலதான் உங்களுக்கு சென்டர் ப்ளீட் வரும். ஓகேவா? கிளியரா? இவ்வளவு மெஷர்மெண்ட், பல்லு, செஸ்ட், பாடி, சென்டர். இந்த வச்ச இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த அளவு காமனான மெத்தட். எல்லாருக்கும் இப்படிதான் அளவு எடுக்கணும், எந்த பாடி டைப்பா இருந்தாலும் இப்படிதான் எடுக்கணும்.